வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். ஆ, ஜோதிட கருத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா, எந்தவித மூட நம்பிக்கைகளையும் போகாமல், உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல், ஒளி தத்துவம் எப்படி நம்மளோட பூர்வ பண்ண புண்ணிய கர்மா வந்து இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாகவோ அல்லது சாதகமான சம்பவங்களாகவோ உரு எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஜூலை 2024 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது என்று பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். பிடிச்ச வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இப்போ எப்படி இருக்கு? விருச்சிக ராசிக்கு கிரக நிலைகள் ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திலும் கேது 11ஆம் இடத்திலும் இருக்கிறது பரவாயில்லை. அதே சமயத்தில் சனி 4ஆம் இடத்திலிருந்து அந்த 10ஆம் வீட்டை வந்து பார்ப்பதும் தொழில் விஷயமாகவும் இடம் விஷயமாகவும் சுக விஷயத்திலையும் சில உழைப்புகளும் எதிர்பார்ப்புகளும் கடுமையான அந்த ஏதோ விஷயத்தை நோக்கி நம்ம செய்யக்கூடிய விஷயமும் போய்கொண்டுதான் இருக்கிறது. 4ஆம் இடத்துல சனி ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. நீடித்து இருக்க போகிறார் ஜூலை மாதம் முழுவதும். அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு சனி பயிற்சி வருது. அதே சமயத்துல குரு எப்படி இருக்காருன்னா 7ஆம் இடத்துல இருந்து ராசியவே கண்டினியூ பண்றாரு. பார்த்து பார்த்து தொடர்ந்து ராசியை பார்ப்பது ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி. சனி 4ஆம் இடத்துல இருந்து அஸ்தாஸ்த சனியாக நமக்கு சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் 7ஆம் இடத்துல குரு வந்து ராசியை பார்த்து அதுக்கு சமாளிக்க வேண்டிய உத்வேகமும் பேஷனும் அந்த ஹோப்பும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அந்த குரு பார்வை ராசிக்கு இருப்பது நல்லது. அது உங்களுக்கு தெரியும். இந்த 4 கிரகங்களும் எந்த விதத்திலையும் மாறப்போறதில்லை ஜூலை மாதம் முழுதும். மாத கிரகம் ஆகிய செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஜூலை 7ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைந்திருந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு விருச்சிக ராசிக்கு வருகிறார். அதே போல 17ஆம் தேதி சூரியனும் 8ஆம் இடத்துல மறைந்தது 9ஆம் இடத்துக்கு வருகிறார். செவ்வாய் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி ஜூலை 6ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருந்து சில பிரச்சனைகள் கொடுத்து சில உடல் உபாதைகள், கடன் பிரச்சனைகள், பினான்சியல் விஷயங்கள்ல வந்து அவ்வளோ ஒரு சுபிக்ஷமான ஒரு இது இல்லைங்கிற மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய ராசி அதிபதியாகிய செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்றார். எப்போ வராரு? ஜூலை 13ஆம் தேதி. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலையிலிருந்து செவ்வாயின் பயிற்சி வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவரைக்கும் எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக வருகிறது. இப்போ எப்பவுமே ஒரு ராசி அதிபதி குருவோட சேரும் பொழுது நல்ல விஷயம். அது குருவோட சேர்ந்து ராசியவே பார்ப்பது நல்ல ஒரு திருப்பலத்தோட ராசியை பார்ப்பது பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு தூரம் இது வரைக்கும் நீங்க செய்து கொண்டு இருந்தீங்களோ அந்த விஷயத்தை நீங்க பெற்று மனம் உற்சாகப்படுகிறது, பூர்த்தி பெறுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதிர்பார்ப்புகள் நிறைந்ததாகவும் செகண்ட் ஹாஃப்ல சில விஷயங்கள். ஏன்னா அதே சமயத்துல சுக்கிரன் 8ல இருக்கக்கூடிய சுக்கிரனும் 9க்கு வந்திருக்கார், சூரியனும் 9க்கு வந்திருக்கிறார். எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் பாசிட்டிவாக விருச்சிக ராசிக்கு வருதுங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அதே சமயத்துல புதன் பாத்தீங்கன்னா அதோட நட்பு வீடு என்று சொல்லப்படுகிற சிம்மத்துக்கு 20ஆம் தேதி வருகிறார். ஸோ எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமா இருக்குது செகண்ட் ஹாஃப். ஸோ போன மாதம் ஜூன் மாதத்துல நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள், செய்த விஷயங்கள், அதுக்கு வேணுங்கிற பலன் பார்த்தீங்கன்னா ஜூலை செகண்ட் ஹாஃப் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் மெல்ல மெல்ல வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்பவராக இருந்தாலும் சரி, இல்லறத்தரசிகளாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, அந்தந்த வயசுக்கேற்ற ஒரு நல்ல பலன்களை வாழ்க்கை சம்பவங்களை நாம எதிர்பார்க்கலாம் என்பது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா. ஏன்னா ஜூன் மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன், சூரியன்ல 8ல மறைந்திருந்தார். அதே சமயத்துல ராசி அதிபதி 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்ரு பாவத்துல போய் உச்சம் ஆட்சி அடைந்து சில விஷயங்கள் வந்து உறவுகள் விஷயத்திலையும் பண விஷயத்திலும் சில கான்ட்ராக்ட் பார்ட்னர்ஷிப் விஷயத்திலும் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி கொஞ்சம் டச் அண்ட் கோங்கிற மாதிரி போயிட்டு இருந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராசியே ராசி அதிபதி பார்த்து அதுவும் வந்து திருட்பலத்தோட ஒரு குருங்கிற ஒரு அருமையான ஒரு கிரகத்தோட சேர்ந்து பார்ப்பது கொஞ்சம் லக்கி. நம்ம கரெக்டான ஒரு டைமுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது.
ஸோ அந்த டைம் நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்கள் நல்லா படித்து நல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்களுடைய தசாபுக்திகள் ஓரளவுக்கு சுமாரான நல்ல திசைகள் போய்க்கும் பட்சத்தில் நான் சொன்ன பலன்கள் நல்லாவே நீங்கள் பார்க்கலாம். அதுதான் வந்து நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நம்ம பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய தசாபுத்திகள் ஓரளவுக்கு சுமாராக போகாமல் கொஞ்சம் 8, 6ங்கிற தசைகள் போய் அந்த 8, 6 சரியில்லாமல் இருக்கும் பொழுது நான் சொன்ன சில பலன்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குமே ஒழிய இந்த பேட்டர்ன் வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குங்கிற பொறுத்து துல்லியமான பலன் நாம கண்டிப்பாக எடுக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.